சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அரளிப்பாறை மஞ்சு விரட்டில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்க போதிய ஆம்புலன்ஸ் வாகனம் அனுப்பப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் காயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் அவலமும் அரங்கேறியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் இடத்தில் ஏற்படும் விபத்துகளை சமாளிக்க திமுக அரசு முறையான முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலத்தில் ஆம்னி பேருந்தின் குறுக்கே கார் சிக்கி விபத்து ஏற்பட்ட காட்சி வீடியோவாக வெளியானது. நெய்க்காரப்பட்டியை அடுத்த பட்டர்ஃப்ளை மேம்பாலத்தில் முன்னே சென்ற ஆம்னி பேருந்தை பின்னே வந்த கார் முந்தி செல்ல முயன்றது. இதில் நிலை தடுமாறி சுழன்ற கார் ஆம்னி பேருந்தை உரசி சிக்கியது. பேருந்து ஓட்டுநர் உடனடியாக பிரேக் பிடித்ததால் காரின் முன்பக்கம் மட்டும் சேதமடைந்தது. காருக்குள் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக இதில் உயிர் தப்பினாலும் இந்த காட்சி காண்போர் நெஞ்சை பதைபதைக்க வைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே போசம்பட்டியில் ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் மாசிமக திருவிழாவையொட்டி வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 11 காளைகளும் 110 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த வடமாடு மஞ்சுவிரட்டு ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக வந்திருந்து போட்டியை கண்டுகளித்தனர். காலை வீரர்கள் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காளையா. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த 13 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மணக்காட்டூரைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்னும் 13 வயது சிறுவன் தனது நண்பர்களுடன் அதே பகுதியில் உள்ள சேகர் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது பந்தை எடுக்க சென்ற சிறுவன் அருகில் இருந்த மின்வயரை தொட்டதில் மின்சாரம் தாக்கி தூக்கி எறியப்பட்டார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் தொடர்ந்து பருவம் தவறிய மழை பெய்து வருவதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குமராட்சி, ஆழங்காத்தான், எடையார் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகளால் உளுந்து பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக பெய்த மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. திறனற்ற திமுக அரசு மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாராமல் போனதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரத்தில் புதிதாக போடப்பட்ட தார் சாலை 2 நாட்களில் கையுடன் பெயர்ந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள சுதாகர் நகர், ராமையா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் 500 மீட்டர் தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த தார் சாலை தற்போது பெய்த மழையால் சேதமடைந்து கையுடன் பெயர்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்களின் வரிப்பணத்தை நகராட்சி நிர்வாகம் வீணடித்து தரமற்ற முறையில் சாலை அமைத்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு கலெக்ஷன், கரப்ஷன் கமிஷன் என செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.